இந்த சின்ன பையன் அவங்க அப்பாவோட துப்பாக்கியை மறைச்சு எடுத்துன்னு வந்துட்டான். தெரியாம ட்ரிகர் அழுத்தனால பஸ்ல ஒருத்தவங்கள ஷூட் பண்ணிட்டான். அதை பார்த்துதான் அவங்க அண்ணன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். எங்க போலீஸ் வந்து நம்மள பிடிச்சிருமோன்னு 2 பேரும் பயந்து ஓடுறாங்க. சம்பவம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு அவங்க தேடும் போது அந்த பையன் ஷூட் பண்ண புல்லட் அவங்களுக்கு கிடைக்குது. வழியில வர எல்லாரையும் நிறுத்தி நடந்த சம்பவத்தை சொல்லி ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாங்க. அந்த பசங்க 2 பேரும் வழியில வரும்போது போலீஸ் அவங்கள வழி மறிச்சு கேட்கறாங்க. உடனே அந்த சின்ன பையன் ஒரு பொய்யை சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க. வேக வேகமா ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவரோ நான் தான் தப்பான வழிக்கு போயிட்டேன், ஆனா நீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி திட்டி அழுகுறாரு. எங்க 2 பசங்களோட வாழ்க்கையை நரகமாயிடுமோட்டு பயந்து 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்ப பார்த்தாரு. ஆனா உண்மை தெரிஞ்சு போலீஸ் அந்த இடத்துக்கு உடனே வந்துட்டாங்க. அந்த 3 பேரும் தப்பிச்சு ஓடும் போது ஒரு போலீஸ் அந்த பையனோட அண்ணன் காலிலேயே சுட்டுறாரு. அதை பார்த்து அவன் தம்பியோ கோவத்துல போலீஸ்காரங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சான். அடிப்பட்ட காலோட அவங்க அண்ணன் ஓடும் போது ஒரு போலீஸ் அவன் முதுகுலயே சுட்டு ஸ்பாட்லயே அவனை கொன்னுடுறாரு. கண்ணெதிரவே அண்ணன் சாவறதை பார்த்து தம்பியோ நான் பண்ண தப்புனால தான் அண்ணன் இறந்துட்டான்ட்டு புரிஞ்சுட்டு அந்த துப்பாக்கியை அடிச்சு உடச்சிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறான்.